ஓகே. அப்ப ஹோம்வொர்க்ல முதல் கணக்கு வந்து இந்த வசன கணக்கு நான் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வசன கணக்கு போட்டுறேன். இதுல காருண்யா இல்லை. ஆனா காருண்யா செய்திருந்தா மற்றது டில்ஷானி ட்ரை பண்ணினீங்கள். உங்களை கடைசி பாட்டு தெரியல. அப்ப இருக்கா திருப்பி இருக்கா அதை செய்வோம்னு யோசிக்கிறேன். சரியோ? கேள்வி என்னென்றால், ஒரு பயணத்தில் ஆறில் ஒரு பகுதியை நடந்தும், ஐந்தில் ஒரு பகுதியை சைக்கிளிலும், ஒன்றில் மூன்று பகுதியை பஸ்ஸிலும் சென்றாள். அவன் தனது பயணத்தை முடிப்பதற்கு இன்னும் 3 கிலோமீட்டர் உள்ளதெனின், அவனது பயணத்தின் முழு தூரம் எத்தனை கிலோமீட்டர்? சரியோ? அதுலதான் உங்களோட இந்த ஓகே. அப்ப அதுல வந்து தந்தது என்ன? இன்னும் 3 கிலோமீட்டர் இருக்கின்றது தந்திருக்கணும். கேள்வி முழு தூரம் எத்தனை கிலோமீட்டர்? சரிதானே? அப்ப அப்ப நாங்கள் இப்ப முழு தூரத்தை கேள்வியை எக்ஸ் அண்டு வச்சோம் என்றால், அப்படி நான் இந்த படிப்பிக்க போறேன். முழு தூரம் கேள்வி வந்து முழு தூரம் என்ன தூரம் வந்து அதை நாங்கள் எக்ஸ் அண்டு வச்சோம் என்றால், ஒரு பயணத்தில ஆறில் ஒரு பகுதியை நடந்து அந்த அப்ப எக்ஸின் ஆறில் ஒரு பகுதி நடந்து எக்ஸின் கீழ் 6 வந்து நடந்து எக்ஸில் 5 ஒரு பகுதி அப்ப கூட்டினா 5 ஒரு பகுதி எக்ஸின் கீழ் 5 பகுதியை சைக்கிளிலும் 3 ஒரு பகுதியை எக்ஸின் கீழ் 3. சரிதானே? புலங்காட்டி சொல்லணும். ஓகே. 5 பகுதியை பஸ்ஸிலும் செல்லுகிறார். அப்ப இந்த மூன்றும் எக்ஸின் கீழ் 6 வந்து 6 ஒரு பகுதி. அப்ப 1 கீழ் 6 எக்ஸ் என்று போடலாம், அல்லது எக்ஸின் கீழ் 6 போடலாம். 5 கீழ் 1 எக்ஸ், 3 கீழ் 1 கீழ் 3 எக்ஸ். அது வந்து என்ன சொல்லப்படுது? உலகம் ஒன்று நடந்து, ஒன்று சைக்கிள்ல, ஒன்று வந்து பஸ்ல போகணும். இப்ப 3 சேர்த்த உலகுக்கு போயிடுச்சு. நாம் கணக்கு பார்க்க தெரியும் தானே? 3க்கு வழக்கம் பொதுவான இது வந்து 30. 30 மேல இது நீங்க பின்ன படிச்சுட்டீங்களா? அப்ப நான் திருப்பி முழுக்க செல்ல தேவையில்லை. அப்ப முன்னுக்கு 6 இது 30ல 5 5 6 3 தர 10 தானே 30. அப்ப 10. சரியோ? அப்ப 21 30 எக்ஸ் தான் வந்து போன தூரம். அது வந்து 21 எக்ஸ் வந்து 30 எக்ஸ் வந்து மொத்தமா அவர் நடந்த தூரம் என்ன? அப்ப கேள்வி என்ன கேள்வி? இப்ப இன்னும் முடிக்கிறதுக்கு 3 கிலோமீட்டர் இருக்கு. அது முடிக்கிறதுக்கு 30 எக்ஸ் நடந்தாத்தான் ஹோலா நடந்தாத்தான் இப்போ மிச்சம் இருக்கிற தூரம் வந்து எக்ஸ் சய 21 30 எக்ஸ். சரியோ? அது வந்து எவ்வளவு தரீனம்? 3 கிலோமீட்டர். சரியோ? 3 கிலோமீட்டர் என்றால் அப்ப இதை என்னென்று காண்பது? 30 போட்டால் 30 எக்ஸ் என்றா 30 சய 21 எக்ஸ் வந்து எக்ஸ் வந்து சமன் 3. அப்போ 9 30 எக்ஸ் வந்து ஈக்குவல்ஸ் 3. 30 பெருக்கினா அல்லது 3 பெருக்கினா எக்ஸை காண்பதுக்கு உதாரணத்துக்கு half எக்ஸ் வந்து
ஈக்குவல்ஸ் டு கொண்டா எக்ஸ் எவ்வளவு 4 என்ன 2 தடவை 4 4. அப்ப அது மாதிரி 9 30 எக்ஸ் வந்து 3 என்றால் எக்ஸ் வந்து 3 தர 30. அதை 9ஆல பிரிக்கணும். என்ன பிரிச்சால் வந்து 10 கிலோமீட்டர். அதுதான் சரியான விடை. முழு தூரமும் கேள்வி என்ன கேட்டதுக்கு முழு தூரம் என்ன முழு தூரம் இது 3 கிலோமீட்டர் என்னதான் முடிக்கிறதுக்கு தான் இன்னும் 3 கிலோமீட்டர் இருக்குன்னு வந்திருக்கு. அந்த இதெல்லாம் கவனிக்கணும். எல்லாருக்கும் விளங்கினதோ? ரெண்டாவது இதுவும் எல்லாரும் வடிவா செய்த மாதிரி இருக்கு. அப்ப எக்ஸ்க்கு இதண்டா என்ன? இப்ப இந்த கணக்கை செய்வோம்டா. 25 ஏ வர்க்கம் செய்ய 16 இருபடிக்கு ஒருவையா காண்றா. அதை வந்து 5A அது வர்க்கம் என்ன 5A வர்க்கம் தானே. அது 25A வர்க்கம் செய்ய 4 வர்க்கம். சரி, அப்ப இது வந்து 5A செய்ய 4 5A சக 6 சக 4. சாரி, சக 4. இது நாங்கள் இது இப்ப இதுவரை லெசன் என்னன்றது தெரியுதோ? ஓகே. அப்ப நாங்க இதுவரையில படிச்சதை மார்க் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப நாங்க என்னென்ன படிச்சு நாங்கள் முதலாவது படிச்சு நாங்கள் எண்கோலங்கள். எண்கோலங்கள் யாருக்கு ஞாபகம் இருக்கோ? ஆமா. ஓகே, ஒரு உதாரணம் தந்தா ஜதூஷன் ஒரு உதாரணம் தந்தா சொல்லுவீங்களா? இப்ப 1 5 9 அடுத்த இலக்கம் என்ன? எண்கோலை 1 5 9. இது இப்ப யதூஷனுக்கு யாதவ் சொல்லுங்க. 1 5 9 13 சரியான விடை. அதே இப்ப கவி சொல்லுங்க. 1 4 9 அண்டா என்னவா இருக்கும்? அது கொஞ்சம் ட்ரிக்கியான விஷயம். 1 4 9 அடுத்த கோவை அடுத்த இலக்கம் என்னவா இருக்கும்? இது கோவையில கொஞ்சம் கடினமான விஷயம். கவி சொல்லுங்க. தெரியுமா என்னண்டு வந்தாண்டு? 1 4 9 அடுத்தது என்னவா இருக்கலாம்? அதுல என்ன பேட்டர்ன் இருக்குன்றது கண்டுபிடிக்க கூடியா இருக்கா? கஷ்டமா? யாருக்காவது தெரியுமா அது? 1 4 9 எவ்வளவு? 15. 15 13 இல்லையே. 1 5 9 என்றால் நான் 1 என்ன சொன்னால் 1 4 9 என்ன 1 4 9 1 4 9 அது வந்து வர்க்கம். இப்ப 1 வர்க்கம் 1, 2 வர்க்கம் 4, 3 வர்க்கம் 9. அடுத்தது என்ன? 4 வர்க்கம் 16. அதுதான் அந்த பேட்டர்னு. அப்ப அது கொஞ்சம் நீங்க அப்படி படிக்க அதனுடைய கொஞ்சம் தூக்கி இப்ப யாதவ் சொன்னது விளங்க. 1 5 9 அடுத்தது 13. ஏனென்றா 4 இடவழி என்ன 1க்கும் 5க்கும் இடையில 4 5 5 4 9 9 4 13. அதுதான் நாங்கள் படித்த முதல் இது. இரண்டாவது என்ன படிச்சு நாங்கள்? இதுக்கு பிறகு துவித எண்கள் படிச்சு நாங்கள். துவித எண்கள் ஞாபகமோ? துவித எண்கள் என்ன? துவித எண்கள் என்ன? 10 அடிப்படையா வைக்கிறத விட்டுட்டு 2 அடிப்படையா வச்சு செய்வது வந்து துவித எண். என்ன உதாரணத்துக்கு
இப்ப 7 என்றால் அதை துவித எண்ணா மாத்தினா என்ன வரும்? 7 என்னண்டு பார்க்கறது தெரியுமா? அதை செய்து காட்டுறேன். தெரியாட்டியும் 7 தெரியுமா? 7 துவித எண்ணை என்ன செய்வாண்டு? 7 7ஐ 2ஆல பிரிக்கிறது என்ன? 2ஆல பிரிச்சால் 101 3 101 சார் 101 சார் 101 111 சரியா இருக்கும். என்ன 2ஆல பிரிச்சா 1 என்று 1 மிச்சம். அப்ப 1 1 1 அது வந்து என்னன்னு பார்க்கறது? 2ന്റെ வர்க்கம் 1, இது வந்து 2ന്റെ வர்க்கம் சக 1, அது வந்து 2 என்று 2ന്റെ 2 சக 2 0. எக்ஸ்கியூஸ் மீ சார் Yeah. சார் அங்கனைக்குல நம்ம 3ஆலயே பெருக்கிடலாமே சார். 3ஆலயா? என்ன மாதிரி சொல்லுங்க சார் இப்ப 7 வந்து 2ஆல தானே சார் பெருக்கணும். பெருக்குனா 3 வரும் சார். அப்ப மீதி 1 வரும் சார். அதான் அதைத்தான் இப்ப நான் செய்து காட்டினேன். பாருங்க இங்கே லெசன்ல இது 2ஆல பிரிச்சால் 7 2ஆல பிரிச்சா 3 1 மிச்சம். நீங்க என்ன சொன்னீங்க? பேருந்தாங்கால 3 2ஆல பிரிக்கணும் என்ன? ஓ சார் பிரிச்சா 1 1 என்ன? அப்போ 1 1 1 ஓகே சரிதானே? சார். அப்ப துவித எண்கள் படிச்சினாங்க 2வது. அப்ப அதுவும் உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். அதனுடைய அதுக்கு போகலாம். 3வது என்ன படிச்சினாங்க? பின்னங்கள். இப்ப பின்னங்கள் இப்ப செய்தனாங்க என்ன? பின்னங்கள் கூட்டுறது, கழிக்கிறது, பெருக்கிறது, பிரிக்கிறது படிச்சினாங்க. சரியோ? பின்னங்கள் தெரியும் தானே எல்லாருக்கும்? யாருக்கு என்ன சந்தேகம் பின்னங்கள்ல? சரி, ஓகே. அப்ப அடுத்தது வந்து பின்னங்களுக்கு பிறகு சதவீதம் படிச்சினாங்க. சதவீதம் தன்னிடம் ஸ்பெண்ட் பண்ணையில சதவீதம் தெரியுமா? சதவீதம் என்னண்டு? சதவீதம் தெரியாது. யாதவுக்கு தெரியுமா சதவீதம்? ஆமா சார். ஆமா. 2ல 5 சதவீதம் ஆக்கினா எத்தனை? 2ல் 5 சதவீதமாக கூற சொன்ன 2 5 பின்னத்தை சதவீதமாக மாற்றுக. மாற்றினால் என்ன வரும்? என்னென்று செய்கிறது? 10% சார். 10%? என்னண்டு 10% வந்தது? ஒரு நாள் போகி 2ல் 5 சதவீதமாக்கினார். மறுபடி சொல்லுங்களே சார். 2ல் 5 என்ற பின்னத்தை சதவீதமாக மாற்றுக. அதுதான் கேள்வி. 2ல் 5 இருக்கு. அதை சதவீதமாக மாற்றுவதற்கு என்ன செய்ய வேணும்? ரெண்டு 5 என்றதை சதவீதமாக மாற்றத்துக்கு என்ன செய்யணும் சார்? 20ஆல பெருக்கணும். 100ஆல பெருக்கணும். எல்லாம் சதவீதம் என்ன? 100 100 பேஸ். அப்ப 2 என்னம்மா கபி? 40% சார். 40%. என்னண்டு வந்தது? சதவீதம் என்றது வந்து 100க்கு பார்க்கிறது. அப்ப 2ல் 5ஐ 100ஆக பெருக்க வேணும். இப்ப நீங்கள் உங்களுக்கு 2 கேள்வி என்ன 5 கேள்வி ஆறணும் ஹோம்ஒர்க்கு. சரியோ? போகி இத கேளுங்க. உங்களுக்கு 5 கேள்வி ஹோம்ஒர்க்கு தரேன். எல்லாத்துக்கும் சம பெறுமதி இருக்கு. அப்ப ஒவ்வொரு கேள்விக்கும் எவ்வளவு மார்க்ஸ்? 5 கேள்வி ஒரு சோதனையில உங்களுக்கு 5க்கும் சமமான மார்க்ஸ். அப்ப ஒரு கேள்விக்கு எவ்வளவு மார்க்ஸ்? ஒரு கேள்விக்கு 20 மார்க்ஸ். சரியோ? 20 5 வந்து 100 மார்க்ஸ். மகள் சோதனை வந்து அநேகமா 100 மார்க்ஸுக்கு தானே போடுறது.
அப்ப 100 மார்க்ஸ். அப்ப 2 கேள்வி 5ல 2 கேள்வி தான் நீங்க சரியா எடுத்தா யாத வைத்தின மார்க்ஸ்? ஒரு கேள்விக்கு 20 2 கேள்விக்கு 40 வீதம். அப்ப அதுதான் சொல்றேன். அப்ப 2ல் 5 என்றால் 5 கேள்வி வந்து 2 சரி என்றால் உங்களுக்கு 40 மார்க்ஸ் வரப்போகுது என்ன? அதைத்தான் பின்னத்தை நாங்கள் சதவீதமாக மாற்றோம். என்னென்றால் சதவீதம் என்றது எப்பவும் 100க்கு கணக்கு பார்க்கிறது. இப்ப ஒரு வட்டி 10 வீதம் என்றால் என்ன கருத்து? 100 ரூபா வேண்டினால் அதுக்கு வட்டி நாங்கள் 10 கொடுக்க வேணும். 10 வீத வட்டியில ஒரு கடன் வேண்டினோம் என்றால் கொடுக்கிறது என்றால் 100 கடன் வேண்டினா அதை 10 வீதமாக்குறது. சரிதானே? 10. ஓகே. அப்ப அது படிச்சு நாங்கள். அப்ப 3வது சதவீதத்துக்கு பிறகு கோவைகள் படிச்சு நாங்கள். அது கோவைகள் ஞாபகம் எல்லாருக்கும்? கோவைகள் கோவைகள் என்பது என்ன? a plus b a minus b அதெல்லாம் ஒரு கோவை. பிராக்கெட்டுக்கு போட்டுறத கோவை என்பது என்ன? அதை என்ன மாதிரி பெருக்கிறது? x plus y தர x y தான் x வர்க்கம் y வர்க்கம் என்று அது கோவைகள். இந்த கோவைகளை காரணிகளாக்கினது படிக்கிறாங்க. அடுத்தது கோவைகளை காரணிகளாக்கினது. அப்ப நான் இந்த முறை ஹோம்ஒர்க் என்ன தரப்போறேன் என்றால் ஒவ்வொரு கேள்வியிலும் ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு கேள்வி வந்து திருப்பி பார்க்குற மாதிரி. அடுத்த அப்ப இந்த முறை ஹோம்ஒர்க்ல என்ன நடக்கும்? ஒரு கணக்கு எண்கோலங்கள்ல ஒரு துவித எண்கள்ல ஒரு பின்னங்கள்ல ஒரு சதவீதம் மற்ற கணக்கு கோவைகள்ல ஒன்று, காரணிகள்ல இன்னொன்று, மற்ற வசன கணக்கு உண்டு. இப்ப இன்றைய நீ படிக்க போறது என்னன்னா வெளிப்படை உண்மைகள். வெளிப்படை உண்மைகளை பற்றித்தான் நாங்க இன்றைக்கு படிக்க போறோம். வெளிப்படை உண்மைகள் என்றால் என்ன? யாருக்கும் தெரியுமோ வெளிப்படை உண்மைகள் என்றா? அஞ்சனா, அப்ப சொல்லுங்க. அப்ப தெரியுமா என்னென்ன இதுகள் உண்டு வெளிப்படை உண்மைகள்? சமமான கணியங்களுடன் சார் ஒரே கணியத்தை கூட்டுறதன் மூலம் பெறப்படும் கணிய வந்து சமனா இருக்கும் சார். அதான் வெளிப்படை உண்மைன்னு சொல்றாங்க. வெளிப்படை உண்மை அது ஒன்று. முதலாவது வந்து இப்ப a equals b என்றால் and b equals c என்றால் a equal b, b equal c என்றால் a equal c என்றதான் முதலாவது. அதாவது வந்து ஒரே கணியத்தின் சமமான கணிகங்கள் ஒன்றுக்கொன்று சமமாகும். ஓகே சார். ஓகே ஓகே. இரண்டாவது வந்து தான் நீங்க சொன்னது என்ன சாமான் கூட்டினார். அதே மாதிரி ஒரே கணியத்தை கழிச்சார். இப்ப என்னண்டு கழிக்க வேண்டாம். இப்ப a minus b equals a minus c என்றால் பியும் சியும் சமன். விளங்குதோ? இப்ப முதலாவது வந்து நான் திருப்பி எழுதிப்பா காட்டுறேன். இப்ப இதுல வந்து ஒன்றுக்கொண்டு சமன் என்றால் a equals b b equals c என்று சொன்னால் a வந்து equals c என்றதான் முதலாவது. a equals b b equals c என்றால் a வந்து b க்கு சமன். சரியோ? இரண்டாவது வந்து என்ன சொல்லப்படுது என்றால் கூட்டினார். a சக b சமன் a சக c என்றால் பியும் சியும் சமன். b equals c. அல்லது மற்ற மாதிரி வந்தால் சமமான கணியங்களுடன் ஒரே கணியத்தை கூட்டுறால் ஏயோட பியை கூட்டிக்க இப்ப ஏயும் பியும் சமன் சி என்றால் ஏ சக பியும் ஏ சக பி ஈக்குவல்ஸ் ஏ சக சி. சரியோ? அதே மாதிரி விளங்குனதோ நான் கதைக்கிறது?
ஆமா. ஓகே. அப்ப ஏ சக பி வந்து கூட்டினாலும் சமமான கணியங்களை கூட்டைக்க அவை சமமாக இருக்கும். அதே மாதிரி பேருந்து பெருக்கல் பெருக்கல் கூட்டல் கழித்தல் பேந்து பெருக்கல் பேந்து வகுக்கல் நாளும் சமனா இருக்கும்ன்றதுதான் அந்த வெளிப்பட உண்மைகள். இது எங்கெங்க பாவிக்கப்படும்? நீளத்துல பாவிக்கலாம், அகலத்துல பாவிக்கலாம், வெயிட்ல பாவிக்கலாம், என்ன நிறையில பாவிக்கலாம், பணத்துல பாவிக்கலாம், எல்லாத்துக்கும். இப்ப சரி, இப்ப உதாரணத்துக்கு என்ன சொல்லலாம்? ஒரு உதாரணம், சீனின்ற விலையும் சர்க்கரைன்ற விலையும் ஒரே விலை என்றால், அதே மாதிரி சர்க்கரையும் வேற ஒன்று, இப்போ பெட்ரோலும் ஒரே விலை என்றால் சீனின்ற விலையும் பெட்ரோலின் விலையும் சமன். விளங்குதா? இப்ப என்ன சொல்ல வரையும் நம்ம அது இப்போ பிரயோசனப்படுத்த உங்களுக்கு தெரிய வரும். அது உதாரணமா மெயினா இதுல எங்க கேத்திர கணிதத்துலதான் பாவிக்கப்படுது கூட. சரி, அதுக்கானதான் இதை அடிப்படையா சொல்லிக்கணும். நான் கேத்திர கணிதத்தை அடுத்த கிழமை தொடங்க யோசிச்சா, ஏனென்றா இந்த கிழமை நாங்கள் 7:30 முடிக்க வேணும். கழிக்கிறதுக்கு ஒரு உதாரணம் வந்து, இப்ப ஒரு கோட்டுல இப்படி இருக்கண்டால் ஏ இது பி, இது சி என்ற பாயிண்ட். ஏ இதுல ஒரு பி, இது சி, இது டி. அப்ப என்ன சொல்லினோம் என்றால், இப்ப ஏல இருந்து பிக்கு வந்து தூரம் ஏ டு பி சி டு டிக்கு சமன் என்றால், சி டு டிக்கு சமன் என்றால் ஏசி வந்து பிடிக்கு சமனா இருக்கும். என்னண்டு? ஏபி ஏபி மைனஸ் சிபி தான் ஏசி. ஏபி மைனஸ் சிபி தான் ஏசி. விளங்குதானே? ஏபி மைனஸ் இது ஓகே. அப்ப ஏபி மைனஸ் சிபி தான் ஏசி. அதே மாதிரி சிடி மைனஸ் சிபி தான் என்ன? டிவி. என்ன? சிபியில இருந்து சிடியை கழிச்சா பிடி. பிடி. ஓகே. அப்ப இது சிபி ரெண்டிலும் சமனா இருக்கிறபடியால் ஏபியும் சிடியும் சமன் என்று சொல்லி போட்டோம். அப்ப இதுல இருந்து இதை கழிச்சால் அப்ப ஏசி வந்து பிடிக்கு சமன். அப்ப இதுல இருந்து என்ன காண்போம் என்றால், ஏசி வந்து பிடிக்கு சமன். சரியோ? அது விளங்கினதோ? என்ன சொல்றேன்? யாதவ், அஞ்சனா விளங்கு. அதே மாதிரி பெருக்கும் போதும் உதாரணத்துக்கு என்ன உதாரணம் சொல்லலாம்? இது பெருக்கிறதுக்கு இப்ப எக்ஸ் தர ஏ வந்து ஈக்குவல்ஸ் பி தர எக்ஸ் என்றால் என்ன தெரியும்? முதல்ல ஏ வந்து பிக்கு சமன். சரியோ? எக்ஸை ஏஆல பெருக்க வாழது வந்து பிக்கு எக்ஸால பெருக்கிறதுக்கு சமன் என்றால், எக்ஸ் வந்து பொதுவான இதன்றபடியால் ஏயும் பியும் சமன். அதுதான் அடிப்படை உண்மைகள். சரியோ? ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்றுல இப்படி ஒன்று சந்திச்சால் இந்த ரெண்டு கோண
கோணங்கள் தெரியுமா? ஒன்று விரிகோணம், ஒன்று முக்கோணம். அது அதுல கோணங்களின் கூட்டுத்தொகை எவ்வளவு? ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் ரெண்டு கோணங்கள் யாருக்கு தெரியும்? படிக்கிறீங்களா வகுப்புல? 180 சார். 180 என்ன? லில்சானி சரியா? லில்சானி சரியா? சரி சார். சரி, ஓகே. 180 ஒரு கோட்டிலை ரெண்டு கோணங்கள் இப்படி வந்து இப்ப உதாரணமா இது என்னன்னு போடுறது? ஏ, இது பி பாயிண்ட் பி, இது சி, இது டி என்றால் கோணம் ஏபிடி, கோணம் ஏ, நீங்க வேற மாதிரி சிம்பிள் போடுறீங்க நினைக்கிறேன். ஏபிடி சக கோணம் டிபிசி வந்து எவ்வளவு? 180 பாகை. சரியோ? அது படிச்சீங்களோ வகுப்புல எல்லாரும்? ஆமா சார். ஆமா, ஓகே. அப்ப இதுதான் அடிப்படை. இது இப்ப ஒரு உண்மை. இப்ப 4 முதல் படிக்கிறாங்களே இந்த சாமான் 4 இதுகள் வந்து கணியங்களில சமமான கணியங்களை, ஒரே கணியத்தின் சமமான கணியங்கள் ஒன்றுக்கொன்று சமமாகும். அதாவது a ஈக்குவல் b என்றால் and b ஈக்குவல் c என்றால் a வந்து சிக்கும் சமன். சரியோ? அதே மாதிரி சமமான கணங்களை கூட்டு அளவாளர்களும் சமம் என்று படிக்கிறாங்க. மற்றது ஒரே கணியத்தால் கழிக்கப்படுகின்றதும் சமம் என்று படித்தோம். பெருக்கப்படுறது, வகுக்கப்படுறது. இப்ப என்ன சொல்லிருக்கோம்? கடைசியா என்ன சொன்னான்? கடைசியா சொன்னது வந்து ஒரு கோட்டில 2 கோணங்கள் கீறப்பட்டால் அது கூட்டுத்தொகை வந்து 180 பாகை. அப்ப அதை வச்சுக்கொண்டு இப்ப ஒரு புள்ளியில இருக்கிற பாகை கோணங்களின் கூட்டுத்தொகை எவ்வளவு? ஒரு புள்ளியை சுத்தி யார் சொல்ல போறீங்க? மறுபடி சொல்லுங்களேன் சார். ஒரு புள்ளி, இப்ப ஒரு கோட்டில 2 கோணங்கள் இருந்து என்றால் அது 180 என்று சொன்னோம். சரியோ? அது அதோட அடிப்படை தலைமுறை. அது நாங்க மாத்தல. அது வந்து இது ஒரே மாதிரி ஒரு புள்ளியில இருக்கிற கோணங்களின் கூட்டுத்தொகை எவ்வளவு? சார் 360. 360 சார். 360. சரியோ? 360 சரியான விடை. ஏனென்றால் ஒரு கோட்டுக்கு 2 பக்கம் இருக்கும். ஒரு புள்ளி என்றால் சுத்தவரை இருக்கும். நம்ம 2 கோடுகள் சேர்ந்ததுதான் இதுண்டா 360. இப்ப அவ்வளவுதான் இந்த முறை படிச்சிருக்கிறோம். நான் இப்ப என்ன ஹோம்ஒர்க் தருவேன்? ஹோம்ஒர்க்கை கவனமா செய்யணும். எல்லாரும் செய்யணும் கட்டாயமா. ஓகே, Thank you sir. வெல்கம். பாய் பாய். Thank you sir.